ஃபாதர், தேங்க்யூ லாரன்ஸ், தேங்க்யூ லாரன்ஸ். நான் ஆண்டனி கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், அனுமதி கொடுப்பியா? எஸ் ஃபாதர். ஏண்டா அங்கேயே நிக்கிற? கிட்ட வாடா, வாடா. நல்லா இருக்கியா? ஆண்டனி, டேய் ஆண்டனி, நான் இப்படி வழக்கமா உட்கார்ந்து இருந்தா எனக்கு வேற சொடக்கு போடுவியே, மறந்துட்டியா? மெல்லடா, இது உன்னை எடுத்து வளர்த்த கைடா. என்னடா வேறெல்லாம் காய்ப்பு காய்ச்சிருக்கு, கல்லு உடைக்க சொல்றாங்களா? இல்ல வேற என்ன வேலை கொடுக்கறாங்க? அச்சா பீஸ்ல எழுத்து கோக்குற வேலை. எழுத்து வாசனையே உனக்கு அங்கதான் வந்துதா? ஆண்டனி, நீ உருவானதுல தப்பு இல்லடா, உன்னை நான் உருவாக்கினதுல தாண்டா தப்பு. சாமி, ஆண்டனி, உன் மகளை பத்தி நீ என்னவெல்லாம் மனக்கோட்டை கட்டின, அதே மாதிரி தாண்டா நானும் நம்ம பூண்டி மாதாவை பத்தி மனக்கோட்டை கட்டினேன். என் வாழ்க்கையில நான் நினைச்ச லட்சியங்களை எல்லாம் நிறைவேற்றாம போறேன்டா. சாமி, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, நான் அழுதுடுவேன். மொரட்டு பயலே, அழுவாதடா. அழுதினா என் நெஞ்சு வெடிச்சு போயிடும். அழுவாதடா. போய் நான் வழக்கமா ஜபம் செய்வேனே, அந்த கேண்டில எடுத்துக்கிட்டு வா. போ. சாமி, என்னுடைய ஒரே ஒரு ஆஸ்தி இது. சாதாரண மெழுகுவத்தி இல்லடா, சஞ்சலப்படுற மனசுக்கு சாந்தி கொடுக்கிற ஞான ஒளி. எப்ப மன கஷ்டம் வருதோ அப்ப மட்டும் ஏத்தி வச்சு ஜபம் பண்ணணும். ஆமென். வாங்கிக்க ஆண்டனி, என்னையே உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டா. ஃபாதர், பெரோல் டைம் 8 மணி வரைக்கும் தான். நானே என் சொந்த பொறுப்புல கூட்டு வந்திருக்கிறேன். ஓ, டைம் ஆயிடுச்சு இல்ல? ஒரு போலீஸ் ஆபீசர் உன் கடமையத்தான் செய்யட. என்னைக்காவது இவன் ஜெயில இருந்து விடுதலையாகி வரப்போ சிநேகிதங்கிற முறையில உன் கடமையை தொடர்ந்து செய்வியா? எஸ் ஃபாதர். இவன் ஜெயில இருந்து விடுதலையாகி வந்தா இந்த சமூகம் இவனை கொலைகாரன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிடும். அப்போ இவனை மனுஷனா மாத்தி வாழ வைப்பேன் அப்படின்னு எனக்கு ஒரு சத்தியம் செஞ்சு கொடுப்பியா? எஸ் ஃபாதர். இது சின்ன பிள்ளையில இருந்து இந்த சர்ச்சில் வேலை செஞ்சதுக்கு அவனுக்கு கிடைச்ச சம்பள பணம். உன்னுடைய சத்தியத்தை காப்பாத்துறதுக்கு பயன்படும்.
விடுதலையாகி திரும்பி வரப்போ அவங்கிட்ட கொடுத்து மொரட்டு பயலே சொல்லுடா, சாமி நானும் என்னைக்காவது மனுஷனா மாறுவே அப்படின்னு எனக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்தா. என்ன தெரியுமா, என்னைக்காவது இந்த பூண்டி அமலோற்பவ மாதாவுடைய மகிமையினால ஒரு பெரிய பள்ளிக்கூடம், ஒரு பெரிய ஆஸ்பத்திரி, ஒரு பெரிய அனாதை விடுதி இதெல்லாம் உருவாகணுங்கிறதாமா சாமி. என்கிட்ட மட்டும் பணம் இருந்துச்சுன்னா உங்க ஆசையெல்லாம் டான்னு நிறைவேற்று. இன்ஸ்பெக்டர் சார், நம்ம வளர்த்து ஆளாக்குன தெய்வத்தோட சவாடக்க முடியாம நான் எப்படி வர்றது? உனக்கு இருக்கிற உணர்ச்சிகள் எனக்கு இருக்கு. ஆனா பெரோல் டைம் முடிய போகுது, உடனே நான் உன்னை கொண்டு போய் ஜெயில ஒப்படைச்சாங்க. சாமியை இப்படியே விட்டுட்டு வர சொல்றியே, நீ என்ன மனுஷனா? உனக்கு விளக்க சொல்ல எனக்கு நேரம் இல்லை. இப்ப நீ ஒழுங்காய் கூட வந்தா மறுபடியும் அதிகாரப்பூர்வமா அனுமதி வாங்கிட்டு இங்க திரும்ப வரலாம். ஊருக்கே கல்லறை வெட்ட வேணாம். என் சாமிக்கு கல்லறை வெட்டி அடக்கம் பண்ணாம இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். உன் பேரை சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு என்ன கண்டிச்சல்ல. இப்ப மரியாதையா என்ன மிஸ்டர் 199 கூப்பிடு. எங்க போற? சாவு மணி அடிச்சு ஊருக்கு தெரிவிக்க. நீயா? ஏன் நீ ஒரு குற்றவாளி, பறக்கலையே ஆக்கப்பட்டேன். நீ போக கூட விட மாட்டேன். அப்படி நான் என் பணத்தை கொடுத்துரு, நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன். இப்ப தர சொல்லல, நீ ஜெயில இருந்து திரும்பி வந்த பிறகுதான் தர சொன்னார். ஜெயில இருந்து திரும்பி வராம அங்கேயே செத்து போயிட்டேன்னா நான் திருந்தி நின்னு கேட்கிறேன். என் பணத்தை கொடுத்துட்டு நான் போயிடுறேன். நோ ஆண்டனி, நோ. லாரன்ஸ், சாத்தி வச்ச ரூமுக்குள்ள சாக போறோம்னு தெரிஞ்சா பூனை கூட புலியா மாறிடும். உச்சாண்டி காட்டுறியா? உன் விலங்கால இந்த விலங்க கட்ட முடியாது என் பலம் உனக்கு தெரியும். நில்லாங்க. உங்ககிட்ட இருந்து என்னால தப்ப முடியாதுன்னு சொல்றியா? தப்பிச்சுட்டா உன் முரட்டு குணம் தெரிஞ்சுதான் முன்னெச்சரிக்கையா ஃபயரிங் ஆர்டரோட வந்திருக்கிறேன். அப்படின்னா நீ தப்பிக்க முயற்சி செஞ்சா கூட நான் உன்னை ஷூட் பண்ண தயங்க மாட்டேன். இன்ஸ்பெக்டர், உங்க கடமையை நான் ரொம்ப பாராட்டுறேன். அதே சமயத்துல என் திறமையை நீங்க கொஞ்சம் பாராட்டி தான் தீரணும். அனுப்பிச்சு வச்சியே மாமியார் வீட்டுக்கு, அங்கிருந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டு தான் வந்திருக்கிறேன். வெத்து துப்பாக்கி வச்சுக்கிட்டு மிரட்டாத தம்பி. உன் குணம் தெரிஞ்சுதான் உன் துப்பாக்கியில இந்த குண்டெல்லாம் எடுத்து விட்டேனே. போயிட்டு வரேன். ஆண்டனி, சாமியோட மறைவுக்கு பிறகு இங்க அமைதி தேவை. மரியாதையா என் கூட வந்துரு. ஆண்டவருடைய சன்னிதானத்திலிருந்து கேட்கிறேன், என்ன போக விடு. நான் உயிரோட இருக்கிறவல்ல, நீ போக முடியாது. லாரன்ஸ், என்ன மிருகமாக்காதே. நீ என்ன மிருகமாக்காத. ஆண்டனி, என்ன மன்னிச்சிடு லாரன்ஸ்.
ஆண்டனி, விடாதீங்க, எல்லாரும் சுத்தி வாங்க. ஆண்டனி, ஓடாத, நான் ஷூட் பண்ண தயங்க மாட்டேன். ஆண்டனி, மை டியர் யங் மேன், நான் அடிக்கடி சொல்லுவேன், போலீஸ்காரன் சட்டையை மாட்டும் பொழுதே மனசை கழட்டி வச்சுட்டு தான் மாட்டணும். இந்த ஒரு வேலையில மட்டும் அன்பு, பாசம், நட்பு இதுக்கெல்லாம் இடமே கிடையாது. அதுக்கு சரியான எடுத்துக்காட்டு நான் தான். சார், உங்க திறமைக்கும் அனுபவத்துக்கும் இந்நேரம் ஒரு டிஎஸ்பி ஆகியிருக்கணுமே சார். எஸ் எஸ். ஆனா என்னுடைய சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ்ல பெரோல்ல வந்து ஒரு குற்றவாளியை தப்பிக்க விட்டுட்டதாக ஒரு பிளாக் மார்க் இருக்கு. இட் இஸ் நாட் a black mark. It is a wound in my heart. அந்த குற்றவாளி என்னுடைய நண்பன். அதனால அவனை நான் வேணும்னே தப்பிக்க விட்டுட்டதாக ஒரு பழிக்கு ஆளாயிட்டேன். என்னைக்கு அந்த குற்றவாளியை திரும்ப பிடிச்சு ஜெயில அடைக்கிறனோ அன்னைக்கு தான் அந்த வடு என்னை விட்டு மறையும். வணக்கம் காவலர் அவர்களே. நமஸ்காரம் இன்ஸ்பெக்டர் அவர்களே. நீங்க இவர்தான் பெருமதிப்பிற்குரிய வெங்கட்ராமன் ஜி. வெங்கட்ராம் ஜியா? ஜி அவர் இன்சியல். இவர்தான் தியாகி நல்ல சிவம். இந்த ஊர் பொதுஜன நல சங்கத்தோட ஒப்பற்ற ஒரே தலைவர், ஒரே தொண்டர். சொற்பொழி சொற்பொழி. பெரு மதிப்பிற்குரிய காவலர் அவர்களே, தங்கள் வரவு நல்வர வாங்குக, தங்களை வருக 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 என மனமான வாழ்த்தி தங்களை வரவேற்கிறோம். மாலையை போடண்டா சார். இந்த ஊருக்கு எந்த பெரிய மனுஷன் வந்தாலும் முதல் மாலை எங்க மாலை தான், முதல் மரியாதையும் எங்க மரியாதை தான். கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். சார், உங்க பேரை கேள்விப்பட்ட உடனே பல வருஷத்துக்கு முன்ன இந்த ஊர்ல ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தாரு. அவர் ஞாபகம் வருது. அவரு பேரு லாரன்ஸ் தான். லாரன்ஸே தான், அதேதான். அப்படியா? அப்புறம் அடைக்கலம் பாதிரியார் சிபாரிசு செஞ்சாருன்னு சொல்லி நாங்க தான் சார் அந்த லாரன்ஸ படிக்க வச்சோம். உழாதவன் கால்ல எல்லாம் உழுந்து அந்த பையனுக்கு நாங்க தாங்க போலீஸ்லயே வேலை வாங்கி கொடுத்தோம். அப்படியா? ஆமா சார். ஆனா அந்த லாரன்ஸ் என்ன காரியம் செஞ்சான் தெரியுமோ? என்ன செஞ்சான்? அந்தோனின்ற கொலைகாரனை ஜெயில இருந்து தப்பிக்க வச்சுட்டான் சார். யார் அந்த லாரன்ஸா? அவனே தான். ஆமா சார். பாதிரியார் சாக கிடக்குறாரு. குடிவெட்ட ஆள் வேணும்னு பொய் சொல்லி அவனை கூட்டிக்கிட்டு வந்து தப்பிக்க வச்சுட்டான் சார். அந்த லாரன்ஸ் சார் பாதிரியார் சாகும்போது எம்மடியில தலை, இவன் மடியில காலு. மடையா, எம்மடியில தலை உம்மடியில காலு. எப்படியோ அவர் செத்தாரு. நான் என்ன நினைக்கிறேன், அந்த அந்தோனி தப்பிச்சுக்கிட்டு போயிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமோ, அந்த லாரன்ஸே அந்த அந்தோனிய கொலை பண்ணிருப்பான். இப்ப நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? என்ன? அந்த லாரன்ஸ் உங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ண போறான்.
ஏன்னா அந்த லாரன்ஸே நான் தான் ஐயா. இப்படி எல்லாம் சொன்னாதான் அந்த லாரன்ஸ் நீங்கன்னு ஒத்துக்குவீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஊரெல்லாம் எப்படியா இருக்கு? ஊருக்கு என்னங்க கழுத, முன்ன பொட்டலா கிடந்த இடம்லாம் இப்ப ஒரே கட்டடம் ஆயிடுச்சுங்க. ஊரே சேர்ந்து ஒன்னா படுக்கலாம் போல இருக்கு. அவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரி கட்டி வச்சிருக்காங்க. பள்ளிக்கூடத்துல 1ஆவதுல இருந்து 10ஆவது வரைக்கும் சம்பளம் கிடையாது, புத்தகமும் கிடையாது. டேய், எல்லாம் ஃப்ரீ. 10 லட்சம் ரூபாய் செலவுல கட்டி இருக்குங்க. இந்த ஊரு செஞ்ச அதிர்ஷ்டம்ங்க. ஆமா, இதுக்கெல்லாம் ஏதியா பணம்? அவ்வளவும் ஒரே ஆள் பணம். அப்படியா? ஆமா சார், ஊர் பேர் தெரியாத பெரிய மனுஷன் கோடீஸ்வரன் அருண். I see. அவரு மலையாவில பலகாரம் சுட்டு வித்துக்கிட்டு பலகாரமா இருக்காரா? பெரிய தொழில் அதிபரா. என்ன அவரை யாரும் நேர்ல பார்த்தது கிடையாது. வீடு சும்மா பெரிய சட்டரம் மாதிரி. ஆனா அங்க ஒரு ஆளு இல்லைங்க. முதல் தடவையா இந்த ஊருக்கு வர போறாரா பள்ளிக்கூடத்தை திறந்து வைக்கிறதுக்காக. என்னைக்கு? 8ஆம் நாள். அவருக்கும் வழக்கம் போல நாங்க தான் முதல் மரியாதை. முதல் மாலை. அந்த மாலையை கொடுத்துருங்களேன். மாதாவுடைய பெருமையை உலகத்துக்கெல்லாம் தெரிய வச்ச ரெவரண்ட் ஃபாதர் அடைக்கலம் அவர்களின் திருவுருவ படத்தை எத்தனையோ அனாதிகளுக்கு வாழ்வின் வழிகாட்டியாக இருக்கும் கோடீஸ்வரர் திரு அருண் அவர்கள் திறந்து வைப்பார்கள். நீங்க விரும்புற மாதிரியே நான் இப்ப மனுஷன் ஆயிட்டேன். சிறுக சிறுக உங்க லட்சியங்களை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கேன். என் கடமை நிறைவேற வரைக்கும் சட்டத்தோட பிடியிலிருந்து என்னை விட்டு வைங்க ஃபாதர். பிறகு நானே சரணடைஞ்சிடுறேன். எத்தனையோ அனாதைகளுக்கு வாழ்வு கொடுத்து உருவாக்கின ஒரு உத்தமருடைய படத்தை திறந்து வைக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இங்க இருக்கிற அனாதை குழந்தைகள் எல்லாம் தேவனுடைய காலடியில் ஏற்றி வைக்கப்பட்ட மெழுகுபத்திகள். அவர்களை பாதுகாக்கிற டீச்சர்கள் தான் அவர்களுக்கு தாய், தந்தை, குரு, தெய்வம் எல்லாம். தாய் தகப்பன் இல்லையேங்கிற ஏக்கம் எப்படிப்பட்டதுங்கிறது எனக்கும் தெரியும். காரணம், நான் ஒரு அனாதை. இந்த பிஞ்சு மனசுல தான் ஒரு அனாதைங்கிற தாழ்வு மனப்பான்மையே வராம டீச்சர்கள் தான் பார்த்துக்கணும். ஐயா, எங்க டீச்சர்ஸ்களை அறிமுகப்படுத்தட்டுமா? எஸ். இவங்கதான் மிஸ் விமலா, 3rd ஸ்டாண்டர்ட் டீச்சர். மிஸ் ஸ்டெல்லா, 4th ஸ்டாண்டர்ட் டீச்சர். மிஸ் பிரேமா, 5th ஸ்டாண்டர்ட் டீச்சர். 6th ஸ்டாண்டர்ட் டீச்சர் மேரி. வெரி வெரி லாரன்ஸ், இன்ஸ்பெக்டர் லாரன்ஸ்மா. அம்மா, நீ எப்படி உயிரோடு இருக்கேன்னு ஆச்சரியப்படுறீங்களா? சாகனம்னு நினைச்சுதான் தற்கொலை முயற்சியில் இறங்கினேன். நீ செஞ்ச பாவத்துக்கு அவ்வளவு சுலபமா சாகக்கூடாது, இன்னும் பல வருஷங்கள் இருந்து அனுபவின்னு சொல்லி ஆண்டவன் கட்டளையோ என்னமோ. டாக்டர் சரவணன் என்னை தடுத்து காப்பாத்திட்டார். இப்ப நான் அவரை பராமரிப்புல தான் இருந்துட்டு இருக்கேன். எப்படி இருந்த மேரி இப்படி ஒரு குலைஞ்சு நிக்கிறியம்மா? ஆந்தனி மித்திரன் இப்ப இருந்தா இந்த நிலையில உன்னை பார்க்க பொறுப்பானா?
இப்போ நீங்க அவரை பார்த்தா சும்மாவா விட்டு வைப்பீங்க? மேரி, இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது உங்க அப்பாவுடைய ஃப்ரெண்ட் லாரன்ஸ். நீ கேட்க வேண்டியது இன்ஸ்பெக்டர் லாரன்ஸ் கிட்டமா. வயசானாலும் உங்க திறமையில நம்பிக்கை குறையல இல்லையா? ஏன் திறமையை உங்க அப்பா என்னைக்கோ தோக்கடிச்சுட்டாமா. ஆனா ஒண்ணு, என்னைக்கு இருந்தாலும் ஆந்தனியை நான் ஒரு நாள் பிடிச்சுதான் தீரணும், அவனும் தண்டனை அனுபவிச்சுதான் தீரணும். அது கிடக்கு. இப்ப நீ எங்க இருக்கேன்னு சொன்ன? டாக்டர் சரவணன் வீட்டுல. யார் நீங்க? டாக்டர் சரவணன் வீடு இதானே? ஆமா. நீங்க யாரு? நீ யாருமா? நான் டாக்டர் சரவணனோட பேத்தி. சரவணத்தோட பேத்தியா? மேரி டீச்சரோட மக. மேரி. மேரி, உன் பேர் என்ன டாலி? ராணி. ராணி, பியூட்டிஃபுல் நேம். அதே ராணி மாதிரியே இருக்கு. என்ன டாலிங் படிக்கிற? நர்ஸ் வேலைக்காக படிச்சிட்டு இருக்கேன். வெரி குட். மக்களுக்கு சேவை செய்யற புனிதமான வேலைகள்ல அதுவும் நல்லபடி. தேங்க்ஸ். அம்மா இல்ல? இருக்காங்க, இதோ கூப்பிடுறேன். அம்மா, யாரோ வந்திருக்காங்க. பேத்தி சொல்ற, யாரோ வந்திருக்கு. வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க சார். அம்மா, என்ன உனக்கு தெரியல? நல்லா பாரு, என்ன தெரியல? வாங்க இன்ஸ்பெக்டர். அடடே, நீங்களா? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். அதுவும் இந்த இடத்துல உங்களை சந்திப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அம்மா, எங்க இவ்வளவு தூரம்? டாக்டர் வந்த உடனே நீங்க வந்ததா சொல்றேன். ஓ, டாக்டர் பார்க்க வந்தீங்களா? எத்தனையோ பெரிய பெரிய டாக்டர்லாம் நீங்க கூப்பிட்ட குரலுக்கு வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கும் போது நீங்க இந்த டாக்டர் தேடி வரதா இருந்தா டாக்டர் சரவணன் உண்மையிலேயே அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். ஆமா, நீங்க எங்க? சார், மேரியினுடைய அப்பாவும் நானும் உயிருக்குயிரான நண்பர்கள். ஆந்தனி நமக்கு பேரு. நாங்க ரெண்டு பேரும் ஒரே கலையத்துல கஞ்சி குடிச்சு ஒரே பாயில படுத்து ஒன்னாவே வளர்ந்தோம். பாவம், சந்தர்ப்பத்தினால இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையை திசை மாறி போச்சு. பல வருஷங்களுக்கு பிறகு இன்னைக்கு தான் நான் மேரியை சந்திச்சேன். அதனால மேரி, மிஸ்டர் அருணை பார்த்தா இதுக்கு முன்னால எங்கேயோ பார்த்த மாதிரி இல்ல? His face is very very familiar. அப்படி ஒண்ணும் தெரியலையே.